நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ஸ்லிம் மெஜாரிட்டில தான் திமுக வரும்ன்ற மாரி இருக்கு. ஏன்னா நீங்க வந்து எம்எல்ஏவ காப்பாத்தணுன்றீங்க. கட்சிய உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இருக்குன்றீங்க. அதாவது திமுக கூட்டணி எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாலும் கூட, அடுத்தடுத்து இவங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா விஜய் அ எத்தனை சதவீத வாக்குகள் பெறப் போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப அவருடைய வாக்கு சதவீதம் கணிசமாக இருந்தால், அது அணி சேர்க்கைகளில் பெரிய மாற்றங்கள் உருவாகும். அது தன்னியல்பா நடக்கும். அதுக்கு ஒரு பெரிய உந்துதல் தேவையில்ல. ம், ம். யாரும் தூண்டுதல் தேவையில்ல. இப்ப அந்த மாதிரியான நேரங்கள்ல வந்து நம்ம வந்து 24 மணி நேரமும் தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள கவனமா இருந்தாக வேண்டும். குறிப்பா அது விடுதலை சிறுத்தைகளை பாதுகாப்பது மட்டும் இல்ல. தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரையில் நாம் பாதுகாத்து வருகிற சமூக நீதி அரசியல், மாநில உரிமைகள், இடதுசாரி ஜனநாயக அரசியல் ஆகியவற்றுக்கு ஒரு பாதிப்பு நேர்ந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் கருதுகிறேன். கட்சியிலேயே 3 எம்எல்ஏக்கள் வந்து அவர்களுக்கு மறுவாய்ப்பு குடுக்கல. ஆளூர் ஷா நவாஸ், பாபு, அப்புறம் திரு எஸ்.எஸ். பாலாஜி அவர்களுக்கு. என்ன காரணம்? ஒண்ணும் காரணம் இல்ல. 8 இடம் கொடுத்தவங்களுக்கே குடுப்பீங்களா? எங்களுக்கு வாய்ப்பு குடுக்க மாட்டீங்களான்னு எல்லாரும் கட்சிக்குள்ள ம், அழுத்தம் குடுக்குறாங்க. ம், ம், இப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு குடுக்கணும். இப்ப நம்மகிட்ட ஒரு 25 இடம் இருக்குன்னா, அவங்களையும் நான் தக்க வச்சுக்கிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு குடுக்க முடியும். ஒரு 15 இடம் இருக்குன்னு சொன்னா, அத நான் செய்ய முடியும். அல்லது ஒரு 10 இடம் இருந்தா கூட இந்த 2, 3 பேர தக்க வச்சுக்கிட்டு, புதுசா ஒரு 6 பேருக்கு நான் வாய்ப்பு குடுக்க முடியும். கிடைக்கிற 8 தொகுதியில 4 பேரையும் நான் ரீட்டெயின் பண்ணிட்டேன். மிச்சம் 4 பேரு தான். அது ஆனா கேட்கிறவங்களுடைய எண்ணிக்கை அந்த 8 இடத்துல கிட்டத்தட்ட 80, 90 பேர். இந்த 8 ம், இடத்துல மட்டுமே. ம், ம், தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள்ல இருந்தும் 8 இடம் கிடைச்சதுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட 2050க்கு மேற்பட்ட தோழர்கள் விருப்பு மனுக்கள குடுத்துருக்காங்க. ம், ம், அதுல கிட்டத்தட்ட 370 பேர் நான் தேர்தல்ல போட்டியிடணும்னு மனு குடுத்துருக்காங்க. ம், நாம யாரும் எதிர்பார்க்கல. ம், நான் எம்பியா இருக்கிறேன். ஆனா இயக்கத் தோழர்கள்லாம் நான் தேர்தல்ல போட்டியிடணும். அப்படின்னு ஆளுக்கு ஒரு தொகுதி. எங்க ஊர் அரூர்ல ம், நில்லுங்க, காட்டுமன்னார் கோயில்ல நில்லுங்க, அரக்கோணத்துல நில்லுங்க, செய்யூர்ல நில்லுங்க. இந்த ம், மாரி மனு குடுத்துருக்காங்க. ம், ம், ம். ஏதோ தன்னியல்பா அவங்க குடுத்துருக்காங்க. இப்ப 2050 பேர் தலா ரூ. 5000 கட்டி விருப்பு மனு செலுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில வந்து ஒரு அதிகாரம் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அண்ணன் கையில ஒரு 8 இடம் இருக்கு. நாம கேட்டு பெறலாம். ம், ம், அவரோட நம்ம பயணிக்கிறோம். 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் பயணிக்கிறோம். அப்ப நமக்கு ஏற்கனவே அ அ பாலாஜிக்கு 3 முறை வாய்ப்பு குடுத்துருக்குறோம். அதுல 1 முறை ஜெயிச்சிருக்காரு. ஆலூர் ஷானவாஸுக்கு 2 முறை வாய்ப்பு குடுத்துருக்குறோம். அது 1 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. கனையூர் பாபுக்கு 1 முறை தான். அ ஆனாலும் வந்து அங்க இருக்கக்கூடிய தோழர்கள், இந்த முறை புதுசா ஒரு ஆளுக்கு யாருக்காவது குடுங்க. ம், தொடர்ந்து நீங்க வெற்றி பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சட்டமன்றம் போயிட்டாங்க. நாங்க அந்த ஏக்கத்தோட இருக்கிறோம். எங்களுக்கு யாருக்காவது அந்த வாய்ப்பு குடுங்க. ம், அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இருக்கு. ம், ம், இது வந்து ஒரு ஜனநாயக கோரிக்கையா தான் நான் பார்க்கிறேன். ம், ம், ம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அதனால அவரே போகட்டும் அப்படிங்கிறது வந்து புரோட்டோகால்ல ஒரு தலைவர், பொதுச் செயலாளர் அந்த மாரி முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க, அ அந்த மாரியான இடங்கள்ல தொடர்ந்து இருப்பது அவசியமானது. மற்றவங்கள வந்து நம்ம வந்து ஒரு ரீஷஃபில் பண்றது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் அப்ரோச்ன்னு தான் அத நான் ஜனநாயக ஒரு அணுகுமுறைய தான் நான் பார்க்கிறேன். இதுல எந்த அலிகேஷன்ஸும் கிடையாது. அதாவது அவங்க வந்து சரியா கட்சிக்கு எதிரா செயல்படல அந்த சரியா மாரிலாம். செயல்படல அல்லது தலைமைக்கு எதிரா இருந்தாங்க, அல்லது கட்சிக்கு எதிரா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரணங்களால அவங்கள வெளியேற்றல. உங்களுக்கு கட்சியில ஏதாவது நல்ல பொறுப்பு தருவோம். வேற யாருக்கோ ஒரு வாய்ப்பு குடுப்போம். ஓகே. இப்போ ஒவ்வொருத்தரும் கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப இதுல வந்து பிரதிநிதித்துவம் இப்போ எங்க சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம், சீனியாரிட்டிக்கு பிரதிநிதித்துவம், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம். இப்ப பெண்கள் போன முறை 6ல ஒருத்தர் கூட பெண்களுக்கு குடுக்கல. இந்த முறை 2 பேருக்கு குடுத்துருக்குறோம். இப்போ ரொம்ப சீனியர் மோஸ்ட்டா என்னோட இருந்தவங்க ஒரு சில பேர். இப்போ ஒரு தம்பிக்கு நான் 3வது முறை அந்த வாய்ப்பு குடுத்துருக்கிறேன். 2 முறை அவர் தோல்வி அடைஞ்சுட்டாரு. பெரியகுளத்தில நிக்கிறவரு. ஆற்றல் அரசு. ஆற்றல் அரசு. அவரு வந்து 2001லயும் நின்னாரு, 2006லயும் நின்னாரு. ஆனா அவருடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது அவ்வளவு குறைச்சு மதிப்பிட முடியாது. தொடக்க காலத்தில. ம், அன்னைக்கு அது சிறுசா இருந்திருக்கலாம். ம், ம், நான் வந்து இயக்கம் தொடங்கும்போது, நான் ஒரு தலைமை வகிக்கும்போது, நான் எடுக்கிற ச நடவடிக்கைகளுக்கு ம், அன்னைக்கு துணிச்சலா என் கூட நின்னு காவல்துறை ஒடுக்குமுறைகளை சந்தித்த தோழர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுல அவரு ஒ முதல்ல இடத்துல வச்சு பார்க்குற இடத்துல இருக்கிறாரு. நம்ம ம், வரிசைப்படுத்தும்போது, ம். அவர நம்பர் 1ல வச்சு பார்க்கலாம்.
அவருக்கான மரியாதை குடுக்கணும். அப்ப அவரு நான் வந்து இல்லப்பா உனக்கு 2 தடவ குடுத்தாச்சு. இப்ப வேண்டாம் ம். அப்படின்னு சொன்னேன். அவரு ரொம்ப கலங்குனாரு. ஏன்னா எனக்கு இந்த முறை கட்டாயம் வேணும். ம். நான் வாங்கிட்டு தான் போவேன். ம். நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். என்னைக்கு இந்த இடத்த நாங்க தேர்வு பண்ணோமோ, அன்னையிலேருந்து ஒரு 100 பேர் தலைமையகத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ம். 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 தலைமையகத்த விட்டு வெளிய போல. அதனால இப்ப அவங்க 3 பேர நாங்க வந்து மறுத்திருக்கிறோம்னு சொன்னா, அதுக்கு வந்து இது ஒண்ணு தான் காரணம். இன்னும் பலருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். இதுவரையில் கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு குடுக்கலாம். அப்படிங்கிறது மட்டும் தான். வேற எது ம். குற்றச்சாட்டோ அல்லது வேற காரணங்களோ இல்ல.